அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்படக்கூடியவர் தான் அப்படின்ற ஒரு தலைப்பை நீங்கள் பார்த்ததையுமே உங்களுக்கு தோணியிருக்கும், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கூறிய விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எழதான் செய்கிறது இல்லையா? அப்போது இந்த பக்கம் வருவோம். அதாவது லீமா ரோஸ், பி ஜான் பிரிட்டோ, அதுக்கப்புறம் டெய்சி ஆதவ், இவங்கெல்லாம் உண்மையிலுமே போதைப் பொருள் எல்லாம் கடத்தியவர்களா, அதுக்கு சம்மந்தப்பட்டவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? அப்போது இங்கே மாரிதாஸ் அவர்கள் அதாவது இவங்கெல்லாம் போதைப் பொருள்கள் கடத்தியவர்கள் அப்படின்னு கூறியிருக்கிறார். அப்போது இதற்கு பின்னாடி இருக்கும் உண்மையான விஷயங்கள் என்ன? அதாவது நான் முன்னாடியே கூறியிருக்கிறேன், பி ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னொரு ஜான் பிரிட்டோ இருக்கார் அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது இல்லையா? அதை பற்றியும், அதற்கப்புறம் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அருண் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் விட்டிருப்பதாக பார்த்தீங்கன்னா கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார். தொடர்ந்து எனக்கு அருண் ஐபிஎஸ்ஸால் அச்சுறுத்தல் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பின்னாடி இருக்கும் விஷயமும், அதற்கப்புறம் இந்த கேடுகட்ட முக்தார் இருக்கார் பார்த்தீங்களா, ஏன் அதாவது மாரிதாஸெல்லாம் கைது செய்கிறீர்கள், இந்த முக்தாரை ஏன் கைது செய்யலை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வராங்க. இப்போது அவர் தலைமறைவு அப்படின்ற ஒரு செய்தியும் பரவிக்கிட்டு வருகிறது. நம்மளும் வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ எங்கே போனார் நம்ம முக்தார் அவர்கள்? அதாவது திருமா அவர்களிடம் தஞ்சம் அடைந்திருப்பதாக தகவல் இருக்கிறது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாகவே ஒரு அலசிடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். உண்மையான நிறைய விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்பு இரவோடு இரவாக விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பரப்புரை செஞ்சுட்டு வராங்க. இது உண்மையா அப்படின்ற விஷயங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வச்சிடறோம். அதாவது மாரிதாஸ் அவர்களே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க. அதாவது 3 பிரிவின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விடுதலை எல்லாம் ஆகலைங்க. ஏன்னா விடுதலை ஆகும் அளவுக்கு அவர் குற்றம் செய்யாதவர் அல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார், உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்கிறார், அவதூறை பரப்பியிருக்கிறார் அப்படின்றத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போதைப் பொருள் கடத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக, அதாவது மாரிதாஸ் அவர்கள் பேசின விஷயங்களுக்காக தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா புனையப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. அதுவும் உண்மையான அதுதான் கிடையாது. ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்களை பற்றி, அதாவது அவர் ஆடையை பற்றியும், அவர் ட்ரெஸ்ஸை பற்றியும், அவர் முகபானையை பற்றியும், அவரோட பர்சனல் விஷயங்களை பற்றியும் ஏஐ மூலியமாக வீடியோ பதிவு செய்து அவரை பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பின விஷயங்களுக்காக தான் மாரிதாஸ் அவர்களை கைது செய்து பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்ற காலில் வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசினதற்காக அல்ல. இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஏன் இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மாரிதாஸ் கூறிய அந்த வீடியோக்கள்லாம் பரப்பப்பட்டு வருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் செய்கிற அப்படின்னா டிஎம்கேயோட ஐடிவிங்க. ஏன்னா இதை தொடர்ந்து அவங்க பரப்புரை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே அவதூறை பரப்பணும். அதற்காக தான் இப்படி ஒரு புனையப்பட்ட விஷயங்கள், அவதூறு பரப்பு விஷயங்கள்லாம் தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க. இப்போ உண்மை என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். லீமா ரோஸோட சகோதரர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஜான் பிரிட்டோ. அப்போது போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட ஜான் பிரிட்டோ யார் அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது இல்லைங்களா? மாரிதாஸ் அறகுறையா நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசினாரா, இல்லை இங்கே மேலிடத்திலிருந்து இந்த டிஎம்கேலேருந்து இந்த ஏடிஎம்கேலாம் அடிக்கடி சப்போர்ட் பண்ணார் பிஜேபி வரைக்குமே, இவங்க சொல்லி பேசினாரா அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா 258 கோடிக்கு இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லி வந்தார். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் ஜான் பிரிட்டோ உண்மைதான், ஆனால் லீமா ரோஸோட சகோதரரான ஜான் பிரிட்டோ கிடையாது. அவர் பேர் பி ஜான் பிரிட்டோ. இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்மந்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா கொடுங்குயிரை சேர்ந்த ஜான் பிரிட்டோ. இவருக்கு 40 வயசு ஆகுதாங்க. லீமா ரோஸோட அவர் சகோதரருக்கு 48 வயசு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது எதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க மட்டும் பாருங்களேன். சூப்பராக கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி ஒரு பேரை வச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவதூற பரப்புறது இப்படி தான் வச்சுங்களேன். இதை தான் ஈடி தெல்ல தெளிவாக விளக்கியிருக்குது. இந்த ஜான் பிரிட்டோ வேறு, அந்த ஜான் பிரிட்டோ வேறு அப்படின்னு சொல்லி தெளிவாக விளைச்சிட்டாங்க. இதில் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட ஜான் பிரிட்டோவோட அப்பா பேர் இருதயராஜ் கொடுங்குறை, அதாவது சென்னை கொடுங்குறை சேர்ந்தவர். இவர் மேலே தான் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈடி சொல்லியிருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும்
ஃபஸ்ட்டு டிஎம்கே தான் வச்சுக்கலாம், அவங்க ஐடிவிங்க தான் டோட்டலாக வேலை செஞ்சாங்க. ஆனால் இதில் ஏடிஎம்கேவும் எடப்பாடியாரும் பார்த்தீங்கன்னா முழு விவரம் தெரியாமல் வாயை விட்டார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லீமா ரோஸின் அவரோட சகோதரர் பார்த்தீங்கன்னா பி. ஜான் பிரிட்டோ அவர் வந்து இப்போ நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து, நான் தாங்க ஜான் பிரிட்டோ, எனக்கு இந்த போதைப் பொருளுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் இந்த பிளாஸ்டிக் வந்து பொருளாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரீஒர்க் பண்ணுவாங்க, இந்த பிளாஸ்டிக் பொருளை உருக்கி அதை ரீஒர்க் பண்ணுவாங்க, அதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போதைப் பொருள் கடத்தினதுக்கு லிங்க் பண்ணீங்க பாருங்கப்பா, இதுதான்ப்பா நம்ம டிஎம்கேயோட ஐடிவிங்க. உண்மைக்கு புறம்பா நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ ஒரு நாள் அது வெளில வராமல் போயிடுமா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எதற்கு லீமா ரோஸும் ஜான் பிரிட்டோவும், அதாவது பி. ஜான் பிரிட்டோவும் லீமா ரோஸோட பொண்ணும் வந்து கேரள எர்ணாகுளத்தில் வந்து முன்ஜாமீன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஏன் முன்ஜாமீன் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராயும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் துறைமுகத்தில் இவங்க, அதாவது லீமா ரோஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறாங்க, அங்கே எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் உண்மையான போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ வந்து பண பரிமாற்றம் செஞ்சிருக்கிறான். போதை வந்து கடத்தல் விஷயம் சம்பந்தமாகவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் செஞ்சுருக்கிறான். அங்கே கப்பலில் வந்து பணப்பரிமாற்றம் நடந்தது பார்த்தீங்களா, இதைத்தான் வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணிட்டாங்க. 258 கோடி இந்த மார்டின் ஃபேமிலி தான் பண்ணிச்சு, இவங்க தான் வந்து போதைப் பொருளே கடத்தினாங்கன்னு அடிச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்படிலாம் கிடையாது. அங்கே இது துறைமுகத்தில் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண ஒரு விஷயத்திற்காக ஒருவேளை இது சம்பந்தமாக மணி லாண்டரிங் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் தான் வந்து இடி வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இதில் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்தால் இப்போ தான் பயங்கர அரசியல் நடக்குதேப்பா. தவறான எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி இந்த லீமா ரோஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்வதற்கும் இந்த டிஎம்கே தயங்காது. ஏனென்றால் இவங்க தோல்விகள், அதாவது தோல்வி அடைஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா, இது இவங்களால தாங்கிக்கவே முடியல. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆட்சி செய்வது இவங்களுக்கு பொறுத்துக்கொள்ளவே முடியல. அது இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு பக்கபலமாக இருப்பது இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலன்னு வச்சுங்களேன். முடிஞ்சளவு நம்ம என்ன பண்ணுவோம் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபர் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதூறு பரப்புவதற்கு பயன்படுத்திட்டாங்க. இதில் 53 யூடியூபர் மீது பார்த்தீங்கன்னா அந்த பி. ஜான் பிரிட்டோ அவர்கள் வந்து குறிப்பிட்டு கமிஷனர் அவர்களிடம் போய் புகார் கொடுத்துருக்காரு. இவங்க மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்ய வேண்டும், இந்த அதாவது தவறான இந்த தகவல் தெரிவித்ததெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்துருக்கிறாரு. ஒரே ஒரு பேர் பி. ஜான் பிரிட்டோ, இந்த பக்கம் வெறும் பிரிட்டோ, இதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்வது போல விடுதலையெல்லாம் ஆகலை, அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவர் மேக்சிமம் ஜாமீனில் வெளியே வந்தாலும் திரும்ப உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி தமிழக வெற்றி கழகமும் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களும் தெளிவாக விளக்கி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மக்களிடம் கொண்டு வந்து நிறைய விஷயங்களை சேர்த்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி இந்த ஊடகங்கள் வெளியில் கொண்டு வரவே இல்லைங்க. இந்த பக்கம் போதைப் பொருள் கடத்தினதுல வந்து லீமா ரோஸுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் தொடர்பு, அவர் மனைவிக்கும் தொடர்பு, கண்டிப்பாக இவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள். ஆதவ அர்ஜுனா சோழி முடிஞ்சு போச்சுன்னே சொன்னாங்க. யார் சோழி முடிய போகுதுன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மாரிதாஸ் கூட சேர்ந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஏனென்றால் அவரும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து அது குறை இது குறை, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இவர் ஆர்டர் போட்டிருக்காரு. பேசாமல் வந்து தமிழக வெற்றி கழகத்து கூடயோ இல்லை ஏடிஎம்கே கூடயோ டிஎம்கே கூடயோ ஏதாவது ஒரு சட்டமன்ற வேட்பாளர் நின்று இருந்து அதில் ஏதோ தோல்வி வெற்றி பெற்றிருந்து நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. சும்மா வந்து பேசிட்டே இருந்தா யார் பொறுத்துக்குவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் அலுவலகத்தில் போய் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. புகார் கொடுத்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் அவர்கள். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து கொலை மிரட்டல் விட்டிருக்கிறார், இதை வந்து மும்பை உளவுத்துறை வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2025 செப்டம்பர் மாதம் இதே மாதிரி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூலிப்படையை வைத்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார். இதே மாதிரி தான் மும்பை உளவுத்துறை வந்து எனக்கு தகவல் தெரிவித்தார்கள். நானும் புகார் கொடுத்தேன். இல்லை என்றால் அப்பொழுதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடையை கட்டியிருப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை இந்த டிஎம்கே செய்த ஊழலை பற்றியும் லஞ்ச வாங்க பற்றியும் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச அலிசாட்டிங்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார். ஆதாரபூர்வம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கேக்கு வேலை செய்த இந்த அரசு ஊழியர்கள்,
அதாவது மக்களுக்கு விரோதமாக இந்த டிஎம்கே அவங்களுக்கு சாதகமாக, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஆட்சிக்கு சாதகமாக, அமைச்சர்களுக்கு சாதகமாக, எம்எல்ஏக்கு சாதகமாக செயல்பட்ட இந்த அரசு ஊழியர்களை திரும்பவும் நீங்கள் வந்து முக்கியமான பொறுப்புகளில், முக்கியமான பதவிகளில் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ஊழல் நடக்கும், திரும்ப பிரச்சனைகள் உருவாகும், எப்படி சட்டம் உங்களுக்கு சரியாகும்? இதை நான் வந்து முதல்வருக்கு நேரடியாக இந்த கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வராங்க. ஆனால் இதுக்கு தான் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அதே அருண் ஐபிஎஸ் மீது நான் குற்றம் சாட்டினேன், ஆனால் அங்கு நடந்த விஷயங்களுக்கு அவர் உடன்பட வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நாங்கள் பணியில் அமைத்திருக்கிறோம். அவர் கண்டிப்பாக உண்மையாக வேலை செய்வார்னு நம்புகிறோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை பொறுமையாக இருந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்க்கணும். ஏனென்றால் தொடர்ந்து திரும்ப திரும்ப பழைய விஷயங்களை வந்து தோண்டி எடுத்தே கூறிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன். இங்கே டிஎம்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு 2-3 மாதம் பார்க்கலாமே, அதையும் அவர் சொல்கிறாப்புல. ஆனால் அவருக்கு பொறுமை இல்லை. ஏனென்றால் அருண் ஐபிஎஸ் மீது அவர் கடும் கோபம் இருக்கிறது. இது தொடர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் மீது குற்றம் சாட்டு வரும் பொழுது அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு முற்படுவாரா அப்படின்றது நமக்கு சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் இங்கே தமிழக வெற்றி கழகம் இப்போ வந்து ஆட்சி மாற்றம் வந்து நடந்திருக்கிறது. இங்கே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே டிஎம்கே வந்து ஆட்சி செய்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் கூலிப்பட இல்லை, நீங்கள் யாரை வேணால் வச்சு என்ன வேணால் பண்ணலாம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் சட்டம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது அருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த தவறை செய்தால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சும்மா இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி விலை செய்கிறது. இதையும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து உற்று நோக்க வேண்டும் அப்படின்றத நம்மளோட கருத்தாக இருக்கிறது. இதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஏனென்றால் சவுக்கு சங்கரை நம்ம ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு, நிறைய ஆதாரங்களோட பேசியிருக்கிறாரு. இருந்தாலுமே தொடர்ந்து 1 மாத காலத்திலேயே வந்து இவர் வைக்கும் குற்றச்சாட்டை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அப்புறம் எப்படி இந்த தமிழக அரசு வந்து ஏற்றுக்கும்? இதை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரிதாஸ் அவர்கள் வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் அவர்களை தவறுதலாக பார்த்தீங்கன்னா பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். மற்ற விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது விஜய் பற்றியெல்லாம் உரிமையெல்லாம் பேசியிருக்காரு. இவரெல்லாம் ஆட்சி பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் பேசின ஒருத்தரை வந்து கைது செஞ்சுட்டீங்க, ஆனால் வந்து முக்தாரை கைது செய்யலை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு வராங்க. இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் முக்தார் மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு மனிதனை நான் வந்து பார்த்ததே இல்லைன்னு வச்சுங்களேன். அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் மாரிதாஸ் அவர்கள் வந்து சில விஷயங்களை, உண்மையான நிறைய விஷயங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. சில சமயங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு வச்சுங்களேன், அதுக்கு தான் இப்போ வந்து அனுபவிக்கிறாரு. அதான் நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ முக்தார் அவர்கள் எங்கே இருக்கிறார், அதாவது தலைமறைவுன்னு சொல்கிறாங்க. தலைமுறை ஆகிற வரைக்கும் நம்ம தமிழக போலீஸ் காவல்துறை வந்து பார்த்துக்கிட்டா இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. என்னென்னா எறும்புத்துக்குள்ள இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா காற்றை ஊதி பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துருவாங்க எறும்பு எல்லாத்தையும். அந்தளவுக்கு வந்து நம்ம தமிழக போலீஸ் வந்து நினைச்சா பண்ணிவிடுவாங்க. அதாவது நினைக்கலன்னு வச்சுங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த போன ஆட்சியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, டிஎம்கே கைவில் ஆட்சி எப்படி செயல்பட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி எறும்பு உள்ளே இருந்தாலுமே அதுக்குள்ளே என்ன யார் எதப்படி மறைக்கணும் அப்படின்றதெல்லாம் மறைச்சி செயல்பட்ட அந்த காலங்களாக இருக்குது. ஆனால் தமிழக காவல்துறை நினைத்தால் தலைமறைவு என்ற பேச்சுக்களை இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது முக்தாரை ஈஸியாக தூக்கியிருக்கலாமே, எங்கப்பா போனார் அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப அவர்களிடம் தஞ்சம் அடைந்து விட்டார் அப்படின்ற தகவல் வெளியே இருக்குங்க. ஏனென்றால் இங்கே எங்கே போனாலுமே நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போய் நேரடியாக திருமா காலில் விழுந்துட்டாராம். திருமா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றலாம் தெரியல. ஆனால் இது உண்மையாக இருப்பதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றதான் நம்மளோட கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், தமிழக காவல்துறை வந்து இந்த செல்லடை போட்டு தேடுறது அதை போட்டு தேடுறதுலாம் இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திரும்ப அவர்களிடம் தஞ்சம் அடைந்ததனால் அவர்களால் அங்கே நெருங்க முடியல, போய் எதுவும் பண்ண முடியல. முக்தாருக்கு ஏன் அவர் பாதுகாப்பு கொடுத்தார் அப்படின்ற கேள்வி நமக்கு எழதான் செய்கிறது. இதில் வந்து இன்னொரு விஷயங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து அதாவது விசிகாவிற்கு ஒரு அமைச்சர் பதவியும் கொடுத்து முக்கியமான இடத்துல வந்து அவங்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இன்னும் இந்த மாதிரி செயல்களில் திரும்ப அவர்கள் ஈடுபடுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்பவும் நம்ம கேட்கத்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் முழுக்க திரும்ப அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் முக்தார் இந்நேரம் கைது செய்யப்பட்டிருப்பார். அவர் எங்கே இருக்கிறார், என்ன சாப்பிட்றாரு, எங்கே போகிறார், என்ன பண்ணுறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால்
இது வெளியில் கசியாமல் இருக்கிறது. இது எத்தனை நாளைக்கு கசியாமல் நீங்கள் வந்து உள்ளே பாதுகாத்து வச்சுருக்க முடியும்? வச்சுருக்க முடியாது. அதனால் முக்தார் இன்னொரு பிளான் பண்ணியிருக்காராம். எப்படின்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடலாம் ஃபேமிலியோட. அதற்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்கள்ட்ட உதவி கேட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. எப்படின்னா அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து இதே வேலையை செய்யலான்னு ஒரு முடிவும் பண்ணியிருக்காராம். எப்படி திருந்துற மாதிரி நம்ம தெரியல. ஏன்னா அவங்க வீட்டில் அம்மா, அக்கா, தங்கச்சிங்க, சின்னம்மா, பெரியம்மா, அவங்க பொண்டாட்டி, இவங்க பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கேவலமாக பேசின ஒரு மனுஷன் வெளிநாட்டில் போய் நான் அதை தொடருவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காருன்னா இவர் என்ன பண்ணலாம்? போக விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மாரிதாஸ் எப்படி அப்படியே அலாக்கா தூக்கி மலாக்கா போட்டோமோ அதே மாதிரி அலாக்கா தூக்கி மலாக்காலம் போடக்கூடாது. அவரை கைது செய்கிற இடத்துலயே மாவு கட்டு போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துருந்துங்க. அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து பேசவே கூடாது. அதாவது மாவு கட்டு எந்த இடத்துல போடணும், அந்த கை கால் இந்த இடத்துல மாவு கட்டு போடக்கூடாது. இந்த இடத்துல மாவு கட்டு போட்டால் எல்லாமே சரியாக போயிடும். இதையும் என்ன நடக்குது அப்படின்றதையும் பொறுத்திருந்தே பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.